தற்சமயம் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வரும் குழப்பமான சூழ்நிலையின் மத்தியில் இஸ்ரேல் மற்றும் அதை சுற்றியுள்ள அரபு நாடுகளுடன் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இஸ்ரவேலர் யார், யூதர்கள் யார், அவர்களின் வரலாறு என்ன, பாலஸ்தீனர் யார், அவர்களது வரலாறு என்ன என்பதை பற்றி போன பதிவுகளில் பார்த்து வந்தோம். இந்த பதிவில் அநேகர் கமெண்டில் அடிக்கடி கேட்ட அரேபியர் யார் என்பதை பற்றி ஆராய்ந்து பார்ப்போம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். சில நாடுகளில் குடியிருக்கும் முஸ்லிம்கள் தங்களை அரபியர்கள் என்று கூறிக்கொள்கின்றனர். பொதுவாக தீவு என்பது 4 புறமும் கடலால் சூழப்பட்டிருக்கின்ற நிலப்பகுதி. எடுத்துக்காட்டாக இலங்கை, ஆஸ்திரேலியா மற்றும் அந்தமான். இந்த அரேபிய தேசங்கள் இருப்பது தீபகற்பம், அதாவது 3 பக்கங்கள் கடலால் சூழ்ந்து மற்ற ஒரு பகுதி மற்றும் நிலப்பரப்பாக இருக்கும். அதுதான் தீபகற்பம். எடுத்துக்காட்டாக நம் இந்தியா. இந்த அரபியர்கள் அரேபியா தீபகற்பத்தில் வாழ்பவர்கள் மற்றும் வட ஆப்பிரிக்காவில் வாழ்பவர்கள். குறிப்பாக ஈராக், சிரியா, லீபனன், யோர்தான், சவுதி அரேபியா, குவைத், கத்தார், ஓமன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஏமன், தென் ஏமன் அதாவது ஏடன், பஹ்ரைன், எகிப்து, லிபியா, டுனேஷியா, அல்ஜீரியா, மொராக்கோ, மாரிட்டானியா, சூடான், ஜிபூதி, சோமாலியா மற்றும் கடைசியாக பாலஸ்தீனியர். இவர்கள் நாடற்றவர்கள் என்று கருதப்பட்டு இப்போது ஒரு நாட்டுக்காக பேச்சுவார்த்தைகளை நடத்துபவர்கள். இவர்கள் அனைவருமே அரேபியர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கின்றனர். இந்த 22 நாடுகளில் எகிப்து, லிபியா, டுனேஷியா, அல்ஜீரியா, மொராக்கோ, மாரிட்டானியா மற்றும் சூடான் என்கின்ற ஆப்பிரிக்கா கண்டத்து நாடுகளில் வசிப்பவர்களில் பெரும்பாலானோர் நோவாவின் மகனாகிய காமின் சந்ததியார் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் ஜிபூதி, வட சோமாலியா நாடுகள் அரேபியாவின் மிக அருகில் இருப்பதால் இங்கு வசிக்கும் அரேபியர்கள் தென் அரேபியாவில் இருந்து குடிபெயர்ந்து வந்தவர்கள் என்று கருதப்படுகின்றது. இந்த அரேபிய தீபகற்பத்தில் உள்ள அரேபியர்களுடைய பூர்வீகத்தை நாம் கவனிக்கும் போது இவர்கள் நோவாவின் 2வது மகன் சேமுடைய வம்சத்தில் வந்தவர்கள் என்று தெரிகின்றது. நோவாவின் மகனாகிய சேமுடைய கொள்ளு பேரன் ஏபேர். ஏபேரில் இருந்துதான் என்கின்ற பிரிவினர் தோன்றினர். ஏபேருக்கு 2 குமாரர்கள் இருந்தனர். மூத்தவன் பேலேகு, மற்றொருவன் யோக்தான் என்று நாம் ஆதியாகமம் 10:25 பார்க்க முடியும். இந்த யோக்தானுக்கு 13 குமாரர்கள் பிறந்தனர். இவர்களுடைய சந்ததியார்தான் தற்போதிருக்கின்ற ஈராக், லீபனன், சிரியா, கிழக்கு அரேபிய வளைகுடா நாடுகளில் குடியேறி இருக்கின்றனர் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அந்த பிரதேசங்களில் அநேக அரேபியர்கள் தங்களை யோக்தானுடைய சந்ததியர் என்று கூறிக்கொள்கின்றனர். இந்த ஏபேரின் மூத்த மகனாகிய பேலேகின் சந்ததியில் வந்தவர்தான் நம் அனைவருக்கும் தெரிந்த ஆபிரகாம். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு. ஈசாக்குக்கு 2 குமாரர்கள் பிறந்தனர். மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த மறுபெயர்தான் இஸ்ரவேல். இதை நாம் ஆதியாகமம் 32:28 பார்க்க முடியும். ஆகவே இந்த யாக்கோபுடைய வம்சாவளியினர் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டனர். மூத்தவனாகிய ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை, அதாவது முதல் பிறந்தவனுக்கு கிடைக்கப்படும் சொத்தை இழந்துவிட்டு கானானிய பெண்ணாகிய ஆதாளையும் ஏவிய இனத்து பெண்ணாகிய அகோலிபாமாவையும் இஸ்மவேலின் குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் திருமணம் செய்து கொண்டு சேயீர் மலை பிரதேசத்தில் குடியேறினார் என்று ஆதியாகமம் 36:2-3 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். இந்த மூவரும் ஏசாவுக்கு 5 ஆண் பிள்ளைகளை பெற்று தந்தனர். இவர்கள் குடியேறிய பிரதேசம் ஏதோம் நாடு என்று அக்காலத்தில் அழைக்கப்பட்டது. இந்த 5 பேரின் சந்ததியர்தான் பிற்காலத்தில் அரேபிய முஸ்லிம்களாக மாறிவிட்டனர். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளுடைய அடிமை பெண் ஆகார் மூலம் இஸ்மவேலை பெற்றார். இந்த இஸ்மவேல் ஒரு எகிப்திய பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்று ஆதியாகமம் 21:21 நாம் பார்க்க முடியும். இந்த இஸ்மவேலுக்கு 12 குமாரர்கள் பிறந்தனர் என்று ஆதியாகமம் 25:12-18 பார்க்க முடியும். இவர்கள் ஆவிலா துவங்கி சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள் என்று ஆதியாகமம் 25:18 பார்க்க முடியும். அதாவது சீனாய் தீபகற்பத்தின் வடபகுதியிலிருந்து அரேபிய நாட்டின் கிழக்கு கரை வரை இவர்கள் பரவி இருந்தனர். இந்த இஸ்மவேலின் சந்ததியினரும் பிற்காலத்தில் அரேபிய முஸ்லிம்களாக மாறிவிட்டனர். இந்த இஸ்மவேலுடைய சந்ததியும் மிகவும் பெருக பண்ணப்படும் என்று கர்த்தருடைய தூதனால் ஆகாருக்கு ஆதியாகமம் 16:12 இஸ்மவேலையும் பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆதியாகமம் 21:18 அது போக கர்த்தர் ஆபிரகாமிடம் இஸ்மவேலை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான்,
அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆதியாகமம் 17:20 கூறி இந்த இஸ்மவேலின் சந்ததியை தேவன் மிகவும் ஆசீர்வதித்தார். அடுத்ததாக ஆபிரகாம் கேத்தூராள் என்கின்ற பெண்ணை திருமணம் செய்திருந்தார். இந்த கேத்தூராள் ஆபிரகாமுக்கு 6 குமாரர்களை பெற்று தந்தாள் என்று ஆதியாகமம் 25:1-2 பார்க்க முடியும். ஆபிரகாம் தனது வாக்குத்தத்தத்தின் மகனாகி ஈசாக்கின் சுதந்திரத்தை நிலைநாட்ட ஆபிரகாம் மற்றும் கேத்தூராளுக்கு பிறந்த அவர்களின் பிள்ளைகளுக்கு சொத்துக்களையும் நன்கொடைகளையும் கொடுத்து கிழக்கு தேசத்திற்கு, அதாவது தற்காலத்து யோர்தான் மற்றும் அரேபிய தீபகற்பத்தின் ஒரு பாகத்திற்கு அனுப்பி வைத்தார் என்று ஆதியாகமம் 25:6 பார்க்க முடியும். இந்த கேத்தூராளுக்கு பிறந்த 6 குமாரர்களும் பிற்காலத்தில் அரேபிய முஸ்லிம்களாக மாறினர். ஆகவே தற்காலத்தில் அரேபியர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் யார் என்றால் ஆதியாகமம் 10:6-16 காமின் சந்ததியாரில் ஒரு பகுதியினர். இரண்டாவதாக ஆதியாகமம் 10:26-30 யோக்தானின் 13 குமாரரின் சந்ததியர். மூன்றாவதாக ஆதியாகமம் 36:15-18 ஆபிரகாமின் சந்ததியாரில் ஏசா மூலம் பிறந்த 5 குமாரரும் அவர்கள் சந்ததியில் வந்த 14 பிரபுக்களின் வம்சாவளியினரும் இந்த அரேபியர்கள்தான். நான்காவதாக ஆதியாகமம் 25:13-16 ஆபிரகாமுக்கு அடிமை பெண்ணாகிய ஆகாரின் மூலம் பிறந்த இஸ்மவேலின் சந்ததியில் 12 பிரபுக்களின் வம்சாவளியினரும் இந்த அரேபியர்கள். ஐந்தாவதாக ஆதியாகமம் 25:1-4 ஆபிரகாமுக்கு கேத்தூராள் மூலம் பிறந்த 6 ஆண் மக்களின் சந்ததியரும் இந்த அரேபியர்கள்தான். இதற்கு மேலாக ஆபிரகாமுக்கு அவர் மனைவியாகிய சாராளின் மூலமாக பிறந்த ஈசாக்கின் மகன் யாக்கோபுக்கு, அதாவது இஸ்ரவேலுக்கு 12 குமாரர்கள் இருந்தனர். இந்த 12 பேரும் 12 கோத்திர தலைவர்களாக மாறினர். இந்த 12 கோத்திரங்களின் வம்சவழிதான் இஸ்ரவேலர்கள். அதில் யூதா என்கின்றவர் மூலம் வந்த சந்ததியினர்தான் யூதர்கள். இந்த ஆபிரகாமின் சந்ததியாகிய ஈசாக்கின் மூலம்தான் இவருடைய சந்ததி விளங்கும் என்று ஆண்டவர் கூறியிருப்பதை ஆதியாகமம் 21:12 நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமை நோக்கி, இப்படியாக நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று ஆதியாகமம் 17:4 ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறியிருக்கின்றது. கிட்டத்தட்ட கிபி 2000 அரேபிய மக்களின் மொத்த ஜனத்தொகை தோராயமாக 13,50,00,000. அவர்களுடைய நாடுகளின் மொத்த பரப்பளவு கிபி 2000 தோராயமாக 30 லட்சம் சதுர மைல்கள். இந்த அரேபியர்கள் வசிக்கும் நாடுகள் எல்லாம் அநேகமாக பாலைவனம் நிறைந்த பகுதிகளாக இருந்தாலும் இந்த உலகத்தின் நில எண்ணெயில் 1/3 அரபு நாடுகளில்தான் இருக்கின்றது. ஆகவே பாலைவன பிரதேசங்கள் என்று இந்த நாடுகளை நாம் வர்ணித்தாலும் இந்த அரேபிய நாடுகள் அனைத்துமே செல்வம் கொழிக்கும் நாடுகளாகவே இன்றும் இருக்கின்றது. இது போக சில தகவல்கள். யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு சென்று எகிப்து தேசத்தில் அவர் திருமணம் செய்தது ஓன் நகரின் ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆசனாத் என்பவளை. அவள் மூலமாக யோசேப்புக்கு மனாசே மற்றும் எப்பிராயிம் என்று 2 குமாரர்கள் பிறந்தனர். இந்த 2 கோத்திர மக்களில் பாதி எகிப்தியர்தான். இதை நாம் ஆதியாகமம் 41, 45, 50 பார்க்க முடியும். அதுபோக நம் அனைவருக்கும் தெரிந்த தேவதாசனாகிய மோசேயின் மனைவி சிப்போரால் மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய ரெகுவேலின் மகள். இந்த மீதியானியர் யார் தெரியுமா? ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய கேத்தூராளின் சந்ததியினர் என்று ஆதியாகமம் 25:4 மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே மனாசே மற்றும் எப்பிராயிம் கோத்திரங்களிலும் மோசேயின் சந்ததியிலும் எகிப்தியரின், அதாவது அரேபியரின் ரத்தம் கலந்திருக்கின்றது. இப்படியாக இந்த அரேபியர் ஆபிரகாமின் சந்ததியிலும் யோக்தானின் சந்ததியிலும் வந்தவர்கள் என்றாலும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கின்றார் தெரியுமா? என் உடன்படிக்கையை ஈசாக்குக்கும் ஈசாக்குக்கு பின்வரும் ஈசாக்கின் சந்ததிக்கும் தான் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று ஆதியாகமம் 17:19 கூறிவிட்டார். அதாவது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 13:15 நீ பார்க்கின்ற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் என்று கூறியிருக்கின்றார். ஆதியாகமம் 26:3 ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கிற்கும் ஆதியாகமம் 28:13 ஆபிரகாமின் பேரனாகிய யாக்கோபு என்கின்ற இஸ்ரவேலுக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை தேவனே உறுதிப்படுத்தியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த அரேபியர்கள் யோக்தானின் வித்துதான் என்றாலும் இவர்கள் கானான் நாட்டை சுதந்தரிக்கின்றவர்கள் அல்ல.
ஏனென்றால் ஆபிரகாம் மற்றும் சாராளின் மூலமாக பிறந்த ஈசாக்குக்கும் ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபு என்கின்ற இஸ்ரவேலுக்கு உண்டான சந்ததியாராகிய இஸ்ரவேலர்கள் மற்றும் யூதர்கள்தான் இந்த கானான் நாட்டின் நிரந்தர சுதந்திரவாதிகள் என்று ஆண்டவர் திட்டவட்டமாக கூறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம்.